சி போனஸ் ட்ரிப்பிங் செக்ஷன் 94(8) என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான தான், பட் ஆனால் புரியணும்ல உங்களுக்கு. அதுக்காக ஒரு சின்ன உதாரணம். அதாவது அவன் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு அங்கேருந்து வந்துடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா போனஸ் ட்ரிப்பிங் வந்து எனி பர்சன் buys or acquires any securities units within period of 3 months prior to the record date. Such person is allotted securities or units without payment of days of holding such securities or unit on such date. Such person sells or transfers any right on original shares or original units within period of 9 months after such date, while continuing to hold all of the additional securities or units referred in class. Loss, if any, arising to him on account of such purchase and sales for any of such securities or units shall be ignored for the purpose of computing his income chargeable to tax. Notwithstanding anything contained in any other provision of this Act, the amount of loss ignored shall be deemed to be the cost of purchase or acquisition of such additional securities or units referred in Class B as are held by him on date of such transfers. Initial means. See, இதை நான் தமிழ் எப்படி சொல்றதுன்னா வெரி சிம்பிள். போனஸ் ட்ரிப்பிங்னு நீங்கள் தலைப்பு எழுதிக்கீங்க. இதை நம்ம பென் மாற்றிக்கலாம். போனஸ் ஸ்ட்ரிப்பிங், அதாவது போனஸ் ஷேர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, யூ காட் பிஃபோர் போனஸ் டிக்ளேர்டு பிஃபோர் 3 months பிஃபோர். அதாவது போனஸ் ஷேர்ஸ் யூ காட் 3 months பிஃபோர் போனஸ் டிக்ளேர்டு. டிக்ளேர் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1/10/2025 அன்னைக்கு டிக்ளேர் பண்றாங்கன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கிக்கிறீங்க. அப்ப 9/8/7, அப்போ 1/7/2005 தான் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, 25 நீங்க வாங்கிக்கிறீங்க. அப்ப 7 மாசம், 8 மாசம், 9 மாசம், 3 மாசம் முடிஞ்சு பிஃபோர். அப்போ வந்து 5/7 கூட வச்சுக்கலாமே. ஸோ அந்த 3 மாசத்துக்குள்ள வந்துருச்சு. அப்ப இஃப் யூ got bonuses 5/7/2025, பட் போனஸ் எப்பதான் அறிவிச்சுக்கிறாங்க, 5 தான் அறிவிச்சுக்கிறாங்க. இல்ல சரி, 1/10/2025 அறிவிச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னால நீங்க ஷேர் வாங்கி வச்சதுனால உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்குது போனஸ் ஷேர்ஸ். அப்ப ஹோல்டிங் பீரியட் 3 அவன் சொல்ல வரான். அதனால பண்றீங்க எனி பர்சன் buys or acquires any securities or units within period of 3 months prior to record date. நீங்க பர்ச்சேஸ் பண்ண டேட்டுக்கு ப்ரையர் 3 மாசத்துக்கு முன்னால, அப்பதான் போனஸ் அறிவிச்சுக்கிறேன். அப்ப நீங்க போனஸ் உங்களுக்கு எலிஜிபிள் தானே, லாஜிக்கலாம். சரி, அப்ப நீங்க ஒரிஜினல் ஷேர் எவ்வளவு இருக்குது, உங்களுக்கு 1000 ஷேர் இருக்குது. போனஸ் ஷேர் வந்து 1:1 அப்படின்றது உங்களுக்கு இன்னொரு 1000 ஷேர்ஸ் கிடைச்சிருச்சு. ஒரிஜினல் ஷேர் நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க. அப்ப இவரோட ஷேர் எவ்வளவு, 1000 10 போட்டா 10,000. போனஸ் ஷேர்ஸுக்கு பேமெண்ட் கிடையாது இல்லையா, அது போனஸ் ஷேர்ஸ் 1000 கிடைச்சிச்சு. அப்போ இது வந்து போனஸ் ஷேர்ஸ், அதுக்கு வந்து பேமெண்ட் இல்லாமல் தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்போ உங்கள் கையில் வந்து 2000 ஷேர்ஸ் இருக்குது. ப்ரைஸ் ட்ராப் ஆயிடுச்சு, அதாவது 10 ரூபாய் இந்த ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகி 5 rupees ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் ஒரிஜினல் ஷேர் 1000 ஷேரை நீங்கள் 5 ரூபாய்க்கு வித்துறீங்க. அப்போ 5000 உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ 10 ரூபா ஷேரை நீங்கள் 5 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 5 ரூபாய் உங்களுக்கு லாஸ். அப்போ 1000 ஷேருக்கு எவ்வளோன்னா 5000 ரூபாய் உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. இந்த லாஸை தான் என்ன சொல்றான், எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது கேபிட்டல் கெயின்ல இருந்து கழிச்சிருக்கீங்க லாஸ் இல்லையா, கேபிட்டல் கெயின்ல இருந்து இந்த லாஸை நீங்க கழிக்கலாம்னா எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றான். வை தே ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னா 9 மாசத்துக்குள்ள வித்தா, நீங்க 1/10/2025 இருந்து 9 மாசத்துக்குள்ள வித்தின் 9 months வித்தின் 9 monthsக்குள்ள நீங்க சேல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு பயங்கரமா தந்திரம் தானே பண்றீங்க. இது எனக்கு வந்து கேபிட்டல் கெயின் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரிஜினல் வந்துருச்சு, டக்குன்னு என்ன தெரியும், கையில எனக்கு என்ன இருக்குது, 1000 இருக்குது. அதனால நான் வந்து ஷேர் 1000 வைக்காம ஒரிஜினல் ஷேர்ஸ் நீங்க 1000 வச்சு என்ன செய்றீங்க, லாஸை இப்படி பண்ணிக்கிறீங்களா, அது தப்பு. ஆனால் நீங்க போனஸ் ஷேர்ஸ் விட்டுக்கலாம்ல. நான் வந்து 1000 ஷேர்ஸ் வந்து ஒரிஜினல் ஷேர்ஸ் விட்டு ஒரிஜினல் ஷேர்ஸ் நான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன்னா நீங்க போனஸ் ஷேர்ஸ் வாங்கினா 0க்கு வாங்கியிருக்கீங்க, வித்தீங்கன்னா உங்களுக்கு லாபம். அப்படி செய்ய மாட்டீங்களா, நீங்க என்ன செய்வீங்க, ஒரிஜினல் ஷேர் தான் நான் விற்பேன். அப்போ ஒரிஜினல் ஷேர்ஸ் நான் 10 ரூபா ஷேர்ஸ் நான் 5 ரூபாய்க்கு வித்துருக்கிறேன். சொல்லுது புரியுதுங்களா. இங்க போனஸ் ஷேர்ஸ் நீங்க 5 ரூபாய்க்கு வித்தா போனஸ் ஷேர் வேல்யூ வந்து 5 ரூபா. அப்போ 1000 × 5னா 5000 ஆயிரும்.
போனஸ் ஷேர்ஸ்க்கு வந்து நில்லு தானே வேல்யூ, நில் போட்டிங்கன்னா இண்டெக்ஸேஷன் கிடையாது, அப்போ 5000 ரூபா டேக்ஸ் கட்டணும்ல. அதனால இதை போனஸ் ஷேர்ஸ் விற்க மாட்டீங்களா? எதை விற்பீங்களா? ஒரிஜினல் ஷேர்ஸ் விற்றீங்கன்னா தான் லாஸ் கிடைக்கும். ஒரிஜினல் ஷேர்ஸ் விற்றா 5 ரூபாய்க்கு விற்றா என்னது, இதே போனஸ் ஷேர்ஸ் 5 ரூபாய்க்கு விற்று லாபம், ஆனால் ஒரிஜினல் ஷேர்ஸ் 5 ரூபாய்க்கு விற்று நட்டம். அப்போ நட்டத்துக்கு கழிப்பீங்க. அதுக்காக தான் என்ன சொல்றான், 9 மாசம் வரைக்கும் நீங்க வித்தீங்கன்னா இந்த 92 சப்செக்ஷன் 28 ஆமா 94 சப்செக்ஷன் 8 பிரகாரம் போனஸ் டிப்பிங் உங்களுக்கு என்ன செய்யாது, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அதாவது இந்த லாஸ் நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது, இக்னோர் பண்ணிட்டுறான். அதாவது the unit shall be ignored for the purpose of computing his income to the charge. அப்ப நம்ம என்ன செய்யணும், அப்படி பண்ணக்கூடாது. அப்போ 9 மாசம் உங்க கண்டிஷன்ஸ். அப்போ 9 மந்த்துக்கு என்ன செய்யாதீங்க, நீங்க விற்க கூடாது. சார் அப்ப அந்த 5000 லாஸ் உண்மையாக நடந்துக்கணும்னு கிட்ட, அந்த 5000 லாஸ் நீங்க என்ன செய்யணும்னா, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து நீங்க எப்ப இந்த போனஸ் ஷேர்ஸ் விற்கிறீங்களோ அப்ப அந்த உங்களுக்கு 5000 கிடைக்கும்ல லாபத்துல, அந்த 5000 இந்த 5000 கிடைச்சிக்கும். ஸோ அப்போ அவன் என்ன செஞ்சிடறான் கொடுத்தாதான். அங்கேயும் சொல்றான் பாருங்க, லிசன் லாஸ் if any arising to human account of purchase and sale of any securities will be ignored for the purpose of company's total income. பட் எப்ப ஒரு அந்த போனஸ் ஷேர்ஸ் அவர் விற்கிறாரோ அப்ப என்ன சொல்லலாம், இது என்ன பண்ணிக்கலாம், தாராளமா அவர் அந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வச்சுதான் ஒரு கணக்கு அழகா அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த கணக்கை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சின்ன கணக்கு, 95 இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. பெரிய கன்ஃபியூஷன் எல்லாம் கிடையாது, ஆனால் நம்மளே கன்ஃபியூஷன் ஆகிட்டே தான் உண்டு. ஸோ சொல்லித்தரேன். ஸோ ஏ பர்ச்சேஸ்டு 5000 மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இந்த போனஸ் ட்ரிப்பிங் வந்து மியூச்சுவல் ஃபண்டும் கிட்டத்தட்ட அப்ளை ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ளை ஆகும் தான் என்னுடைய கான்செப்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ அப்ளை தான். ஸோ அப்ளை ஆகுன்றது தான் என்னுடைய வாதம். சரி நம்ம பார்ப்போம். சம்ம அப்படியே என்ன செய்யலாம், ஒரு தடவை போட்டு பார்த்தோம்னா இவங்களுக்கு கிட்ட ஐடியா சார். அப்போ போனஸ் டிப்பிங் நல்லா மறந்துடாதீங்க. போனஸ் டிப்பிங் இஸ் வெரி வெரி ஈஸி சப்ஜெக்ட். ஆனால் நிறைய பேர்த்துக்கு அது கிளியராக புரியுது கிடையாது. ஏன்னா ஒரு உதாரணம் வச்சுருந்தா நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். உதாரணம் கொடுத்தேன், அந்த உதாரணத்தை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஏ பர்ச்சேஸ்டு 5000 யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் as on 10/10/2023 at ₹80. 1/11/2023 the fund declares 4 bonus for every 5 units held. The record date for declaring bonus is 1/11/2020. That is very very important. Record date க்கு முன்ன 3 மாசத்துக்கு அதான சொல்லிக்கிறேன். இப்போ 2022 record date for declaring bonus is 1/11/2012. On 1/12/2023 Mr. A sold 2500 original units. நல்ல கவனிக்கிறதுல வருங்க, ஒரிஜினல் யூனிட்ஸ் எந்த யூனிட்ஸ் விற்கிறாங்கன்னு அந்த கேள்வி. ஒரிஜினல் யூனிட்ஸ் எதுக்காக போனால் அந்த டேக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒரிஜினல் யூனிட்ஸ் வந்து விற்காம ஒரு வந்து போனஸ் யூனிட்ஸ் வந்து இருக்கிறது. அப்புறம் திருப்பி ஏ சோல்டு ரிமைனிங் 25,000 போனஸ், அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் 3,000 போனஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஆல் யூனிட்ஸ் சோல்டு டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் கேபிட்டல் கெயின் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டேஷனல் கேபிட்டல் கெயின் பண்ணலாம். ஒர்க்கிங்ஸ் தான் நம்ம போக போகிறோம் செக்ஷன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இவர் ஏ பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளவு, 5000 யூனிட்ஸ். எப்ப, அதான் முக்கியம். 10/10/2023 அட்டு எவ்வளோக்கு, 80 ரூபாய்க்கு வாங்கினாரு. சரி, நல்லா கவனிச்சுக்கணும். 5000 யூனிட் இவர் வாங்கிக்கிறாரு, 80 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு. 10/10/2023 23 தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1/11/2023 டிக்ளேர் பண்றாங்க 4 போனஸ் ஃபார் எவ்ரி 5 ஷேர்ஸ் ஹெல்ட். அப்ப 5 ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க 5 ஷேர் வச்சிருந்தா உங்களுக்கு 4 ஷேர் கிடைக்குது. ஒரு ஷேர் இல்லை, 5 ஷேர் வச்சிருந்தா 4 ஷேர் கிடைக்குது. அப்ப நீங்க எவ்வளவு ஷேர் வச்சிருக்கீங்க ஆல்ரெடி,
5,000 shares. அப்போ 5,000 into 4 by 5. So 4,000. So 4,000 shares. அப்போ இவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது போனஸ் ஷேர்ஸாக மட்டும் இவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தா 4,000. ஒரிஜினல் வந்து 5,000. அப்போ ஒரிஜினல் 5,000 ப்ளஸ் போனஸ் 4,000, டோட்டலி 9,000 shares. இதுதான் நமக்கு விஷயம். சி ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன செய்யறாரு, சரி இது வந்து இந்த போனஸ் ட்ரிப்பிங்க்கு அப்ளை ஆகுமா அப்ளை ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as per section 94 subsection 94 section above law shall be ignored for the purpose of computing his income, and the amount of loss shall be ignored deemed to the cost of acquisition bonus unit, hence cost of 4,000 bonus units. எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது எப்படி போனஸ் லாஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ உங்க கையில 9,000 எப்படி 5,000 ஒரிஜினல் பிளஸ் 4,000 போனஸ். இவங்க என்ன செய்யறாங்க, உடனே ஒரிஜினல் விற்கிறாரு. எவ்வளோ 2,500 ஷேர் போனஸ் ஷேர்ஸை இவர் என்ன செய்யறாரு விற்கிறாரு அப்படின்னு சொல்லல. 1/12/2023. ஸோ 23 24 ஃபினான்ஷியல் இயரு 23 சரி 23 24. அப்புறம் அசஸ்மெண்ட் இயர் 24 25 உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. அசஸ்மெண்ட் இயர் 24 25 ரைட். அப்போ 2,500 அப்போ 2,500 ஒரிஜினல் ஷேர்ஸ் இவங்க வைக்க போறாங்க. என்னங்க 2,500 ஒரிஜினல் ஷேர்ஸ் தான் அவர் விற்கிறாரு. எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 rupeesக்கு விற்கிறாரு. 2,500 ஒரிஜினல் வந்து எவ்வளோக்கு விற்கிறாருங்க 20 rupees விற்கிறாரு. ஆனால் இது எவரைக்கு வாங்கினார் அவர் பாருங்க, அதுதான் கேள்வி. 80 ரூபாய்க்கு வாங்கினாரு, ஆனால் 20 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ லாஸ் இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல 60 rupees எனக்கு லாஸ் தானே அப்படின்னு இவர் சொல்றாரு. 60 rupees லாஸ்ன்னு கேட்டா 60 rupees லாஸான்னு கேட்டா எஸ், ஃபார் ஹிம் 60 rupees இஸ் லாஸ். அப்ப 60 இன்டூ 2,500, ஸோ 1,50,000 லாஸ் ஆச்சு சார் அப்படின்னு இவர் சொல்றாரு. என்னங்க, அதாவது நான் 2,500 ஷேர்ஸ் எவ்வளோக்கு விற்கிறேன் சார், 20 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ 50,000 ரூபாயா? ஆனால் 2,500 ஷேர்ஸ் நான் எவ்வளோக்கு தான் வாங்கினேன், 80 ரூபாய்க்கு வாங்கினேன், அது 2 லட்சம் ரூபாய். அப்போ எனக்கு 1.5 லட்ச ரூபா லாஸான்னு கேட்டால் இதை உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டான். அப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்றது வந்து நில்லுதான் சார், லாஸ் இல்லையா சார்னா as per section 94 subsection 8 this loss to be ignored. அதுதான் இந்த கான்செப்ட். இப்போ போனஸ் ஸ்டெப்பிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கிருக்கும். அதாவது வாங்கினது 20 ரூபாய்க்கு, சரி 80 ரூபாய்க்கு வாங்கினா 20 ரூபாய்க்கு விற்றுக்கிறேன். இப்போ லாஸ் தானே ஏத்தலைவா, நீ போனஸ் வாங்கின இல்லை 4,000 அதை வித்துட்டு போயிடுறேன். அப்போ உனக்கு போனஸ் ஃப்ரீயாக தானே, காசு கொடுக்காம தானே வாங்கினேன், அதை நீ 20 ரூபாய்க்கு இப்போ வித்தினா உனக்கு லாபம் தானே உனக்கு அப்படின்னு அவன் கேட்டா பதில் என்ன? சரி, அப்ப இதுக்கு பதில் இல்லை இல்லைங்களா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10/1/2024 ஏ சோல்டு 1000 போனஸ் யூனிட்ஸ் சொல்றாங்க. என்னங்க 1000 போனஸ் யூனிட் அட் 25 rupees. இதுக்கு வாங்க முடியாது. அப்ப சார் போனஸ் யூனிட் இருக்குல்ல, அதை நான் 1000 வித்துட்டேன் சார். இதுக்கு வேணா நம்ம சொல்லலாம் 1000 எவ்வளோக்கு சேர்த்தீங்க, 25 ரூபாய்க்கு வித்து சார். அப்போ எவ்வளோங்க சார் 25,000. இதுக்கு நான் என்ன சார் பண்ணலாம், காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் அப்படின்னா அந்த கேள்வி. இந்த பார்த்தீங்கன்னா சார் 37 ரூபா 50 பைசா எடுத்துக்கிறான் சார். என்னங்க சார் கணக்கு அப்படின்னா இதுதான் கணக்கு அப்படின்னு சொல்றோம். போனஸ் யூனிட் உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது, ஸோ 37.50 அப்படின்றது உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, சரி 1,50,000 ரூபாய் உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு இல்லையா, பிகாஸ் ஆஃப் 4,000. 1,50,000 ரூபாய் அது ரொம்ப முக்கியங்க. 1,50,000 ரூபாய் 4,000
37 ரூபா டக்குன்னு உடனே சொல்லிடக்கூடாது. சரி, எப்படி எதனால 1,50,000 எடுத்தோம், எதனால 4,000 ரூபாய் எடுத்தோம் அப்படின்றதான் கேள்வியே. அப்ப என்ன சொல்றாங்க, section 94 subsection 8 that 1,50,000 is to be ignored. Hence cost of 4,000 bonus units is 1,50,000. Am I correct? அப்ப என்னவா இருந்திருக்கும், இது வந்து ஒரு அசம்ஷன் தான். ஆக்சுவலா 5,000 யூனிட் இருந்துச்சு, அதுல உங்களுக்கு 4 ரூபா தராங்க, அப்ப 4,000 தந்துருக்குறாங்க இல்லைங்களா. 5,000 யூனிட்ஸ் 5 வச்சுன்னா 1 தரேன் அப்படின்றாங்க இல்லையா. அப்ப 5,000 யூனிட்ஸ் 5 வச்சிருந்தா 1 தரேன் அப்படின்னு 4 தரணும் போது 4,000 ஷேர்ஸ் இருக்கும். அப்ப காஸ்ட் ஆஃப் போனஸோட யூனிட் நாம என்னவாதான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாஸ் அரைஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் தட் போனஸ்னால. இந்த 1,50,000 ரூபாய் அதனாலதான் நான் எடுத்தேன். இந்த போனஸ் எனக்கு 1000 வந்திருக்குது, அந்த 1000 25,000. பட் இந்த 1,50,000 அப்படின்னு நம்ம எடுத்து கிடைச்சிட முடியாது. என்னங்க, 1,50,000 என்பது 4,000க்குனா 1000க்கு எவ்வளவுதான் எடுத்துக்கலாம். அப்ப 1,50,000 டோட்டல் ஷேருக்கு தான். ஏன்னா அப்புறம் படிச்சோம், அப்படிதான் படிச்சோம். என்ன படிச்சோம்னா, இந்த போனஸ் ஷேர்ஸ்ல நீங்க கழிச்சுக்கலாம் நம்ம படிச்சோம். எப்பெல்லாம் நீங்க போனஸ் ஷேர்ஸ் விற்கிறீங்களோ இந்த லாஸை வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க, அதாவது காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷனா போட்டுக்கன்னா உடனே நம்ம 1,50,000. அப்ப இந்த 1,50,000 எத்தனை ஷேர்ஸுக்கு, 4,000 ஷேர்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்ப இந்த 1,50,000 4,000 போனஸ் ஷேர்ஸுக்கு எப்பெல்லாம் நீங்க விற்கிறீங்களோ அப்ப நீங்க இந்த லாஸை கன்சிடர் பண்ணலாம். அப்ப ஒரு ஷேர்ஸ்க்கு எவ்வளவு, 37 ரூபா 50 பைசா. அப்ப இப்ப நீங்க எவ்வளவு விற்கிறீங்கன்னா 1000. ஸோ 1000 ஷேர்ஸுக்கு 37 ரூபா 50 பைசா. இவ்வளவுதான் இந்த ப்ரொபோர்ஷனுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப 1000 × 37.5, ஸோ 37,500. அப்ப நீங்க 25,000 வகுத்தல் 1,50,000 போட்டு இப்பயே நம்ம எடுத்துடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. 25,000 வகுத்தல் 1,50,000 போட்டு சார் 1,20,000 எடுத்துக்கலாமான்னு கேட்டா இது தவறு. இப்போ எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ எவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியும், கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்றது நமக்கு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. இப்படி பார்க்கும்போது இந்த பாண்டாயத்தினர் தான் என்பது சரியான விடை. அதுதான் அங்கேயும் நான் உங்களுக்கு அழகா கொடுத்துங்க. ஏன் பாண்டாயத்தினர் எடுத்துக்கணும் அப்படின்றத விளக்கமா சொல்லிடுறேன். அதாவது ஏன் 1,50,000 எடுத்துக்கொள்ள கூடாதுன்னா, ஃபுல்லா எடுத்துக்கொள்ள முடியாது சார். எவ்வளவு விற்கிறீங்களோ அவ்வளவுக்கு மட்டும் எடுக்க முடியும். அப்ப 4,000 ஒரு ஷேர்ஸ்க்கு 37 ரூபா 50 பைசா லாஸ் நீங்க எடுத்துக்கலாம்னா, நீங்க இப்போ 1000 ஷேர்ஸ் தான் விற்கிறீங்க, அந்த 1000 ஷேர்ஸ்க்குரிய லாஸை நீங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, திரும்ப ஒரு விற்பாரு. எனது ஒரிஜினல் ஷேர்ஸ் விற்பாரு பாருங்க. 12/2/2024 வந்து சோல்டு ரிமைனிங் 2,000 ஒரிஜினல் ஷேர்ஸ். அப்ப அவரு 30 ரூபாய்க்கு விற்பாரு. அப்ப அதோடைய காஸ்ட் எவ்வளவு, 80 ரூபா. ஸோ 50 ரூபா டிஃபரெண்ட் வரும். அப்ப பாத்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு விற்கிறாரு, 75,000 ரூபா. அது எவ்வளவு வாங்கி 80, திருப்பி பார்த்தீங்கன்னா 1,25,000 ரூபா. அப்ப திரும்ப இந்த இதே பாயிண்ட் தான். சரி, 1,25,000 ரூபா லாஸ் எத்தனைக்கு, இப்பதான். ஏன்னா இப்ப 1,25,000 ரூபாயில லாஸ் வந்து இங்க 1,50,000 லாஸ் வந்து 4,000 ஷேர்ஸ் இருந்துச்சு. இங்க இப்ப 3,000 ஷேர்ஸ். எப்படி சார்னா, அந்த ஒரு 1000 ஷேர்ஸ் போனஸ் நான் விட்டு போட்டேன். அப்ப இப்ப இருக்கக்கூடியது 1,25,000 ரூபா தான். அந்த 1,25,000 வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எவ்வளவுக்கு தாங்க அப்படின்னு பார்த்தா, தட் 1,25,000 இஸ் ரிமைனிங். எதுக்கு தாங்க, அதாவது 3,000 ஷேர்ஸ் தான். எப்படி சார் 3,000 ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா, 1,25,000 3,000 ஷேர்ஸ். ஏன்னா ஒரு ஷேர்ஸ் 4,000ல 1000 ஷேர்ஸ் ஆல்ரெடி வித்துட்டீங்க, அதனால 3,000 ஷேர்ஸ் தான் இருக்குது. அப்ப 1,25,000 வகுத்தல் 3,000, ஸோ 41.67 ஒரு ஷேர் கிடைக்குது. அப்ப இவருக்கு இந்த இடத்துலயும் வந்து லாஸ் அவர் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பிகாஸ் அவருக்கு அதுலயும் ரெஸ்ட்ரிக்ஷன் தான், அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா போனஸ் ஷேர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். என்ன போனஸ் ஷேர்ஸ், 3,000 ஷேர்ஸ் வித்துறாரு, 45 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப 3,000 × 45, ஸோ 3,000 × 45 போனஸ் ஷேர்ஸ் பார்த்தா 1,35,000 ரூபா. ஆனா ஒரு ஷேர்ஸுக்கு அவருக்கு 41 ரூபா 67 பைசா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சார் இப்பதான் ஒரு குழப்பம் ஏற்படும். ஆல்ரெடி 4,000 ஷேர்ஸுக்கு எவ்வளவு இருந்துச்சு அவருக்கு, இங்க பாருங்க. இந்த இடத்துல முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவான விஷயம். இப்ப ஏன்னா இப்ப 5,000 ஷேர்ஸ்ல 2,500 ஷேர்ஸ் வித்துட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2,500 விற்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வித்ததுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ப்ராஃபிட், 37.50 ரூபா நம்ம கழிச்சுலாம் சொல்லிடணும். இப்ப
41.67. டோட்டலி 37.5 பிளஸ் 41.67. ஸோ 79 ரூபா 17 பைசா அப்படின்றது தான் இதோடைய டோட்டல் one share loss hereafter when you sold bonus shares. But bonus shares you sold now how much? Very simple. How much? Much. See எவ்வளோங்க பார்த்தீங்கன்னா 3045. அப்போ 3000 into 45 இதுதான் வந்து விற்கிறீங்க இல்லையா? எல்லா காலத்துக்கும் போட்டு வச்சுக்கோங்க. 3000 into 45 1,35,000. 1,35,000. 1,35,000. சி இதுல காஸ்ட் அப்படின்னும் போது 2 காஸ்ட், அதாவது அந்த 1,50,000க்கு 4 போட்டோம் இல்லைங்களா? 1,50,000க்கு 4 போட்டப்போ வந்து 37 வந்துடும். அப்போ 1,25,000க்கு 3,000 கழிச்சு 41 வந்து இது ரெண்டுத்தையும் ஏன் கூட்டணும் அதான் எனக்கு கேள்வி. ஏன்னா இப்போ நான் வந்து அவரு வந்து ஒரிஜினல் ஷேர்ஸ் இருந்து 5,000த்தையும் இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது லாஸ் தான் இருக்கிறாரு. இந்த லாஸை நம்ம ஆல்ரெடி இக்னோர் பண்ணுறோம். அது எதில் யூட்டிலைஸ் பண்ணி சொல்கிறோம்? வென் யூ சோல்டு போனஸ் ஷேர்ஸ். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் போனஸ் ஷேர்ஸ் இப்போ கமிட் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி ஒரு 1000க்கு இப்போ ஃபுல்லாகவே கமிட் பண்ண போகிறீங்க. அப்படிங்கும் பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ஒரிஜினல் ஷேர்ஸும் 0 ஆயிடுச்சு, போனஸ் ஷேர்ஸும் 0 ஆயிடுச்சு. அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய 4,000 ஷேர்ஸ் 3,000 ஷேர்ஸ் ரெண்டுக்கும் போட்டு அப்போ நீங்கள் 3000 இன்ட்டு 79.17 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ 3000 இன்ட்டு 79.17 2,39,100 கழிச்சிட்டிங்கன்னா 1,04,100 அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயம். 1,04,000 நான் தப்பாக போட்டேங்க, சின்ன தப்பாயிடுச்சு. என்னன்னு பார்க்கலாம். 3000 இன்ட்டு 79.17 நான் தான் தப்பாக போட்டேன். அதாவது பெருக்கல் தப்பாயிடுச்சு, ஒன்றும் கிடையாது. 3000 இன்ட்டு 79.17 வேற ஒன்றும் கிடையாது. மிஸ்டேக்ஸ் இந்த இடத்துல கூட்டல் மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு, அது ஒன்று. மற்றபடி எல்லாமே கரெக்டு தான். அது எவ்வளோங்க? இது 2,37,510. சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ் அடிச்சிருவோம், அதனால தான் இந்த சம்திங் எடுத்து பண்ணுறது. ஓகே சரி. அப்போ 1,35,000 மைனஸ் 1,35,000 போட்டிங்கன்னா 1,02,510. ஸோ 1,02,510 என்பது சரியான விடையாக இருக்கும். 1,02,510 அப்படின்னா சரியான விடை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் டிப்பிங் கணக்கு வந்து இந்த கணக்கில் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதாவது ஒரிஜினல் ஷேர்ஸ் 2,500 2,500 போயிடுச்சு. அடுத்தது போனஸ் ஷேர்ஸும் 3,000 போயிடுச்சு. அப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 2,500 1000 3000 அப்படிங்கும்போது திரும்ப ஒரு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு 2,500 விற்கும் பொழுது அவருக்கு லாஸ் ஏற்பட்டுச்சு. அந்த 1,50,000 அவர் வந்து கொடுக்க முடிய லாஸை அதை நீங்கள் எப்போ போனஸ் ஷேர்ஸ் விற்கிறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ போனஸ் ஷேர்ஸ் விற்கிறாரு வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் 1000 தான் விற்கிறாரு. அப்போ 1,50,000 4,000 போனஸ் ஷேர்ஸ் இருக்குன்னா 1000 ஷேர்ஸ் தான் உங்களுக்கு இப்போ தர முடியும்னு சொல்லிட்டு 1000 ஷேர்ஸ்க்கு 37 ரூபா 5 பைசான்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இயருக்கு அவர் 37 ரூபா 50 பைசா குறி தான் அவர் கழிச்சுக்கிறாரு. அப்படி பார்த்தா 37,000. ஸோ 12,000 அவர் வருது லாஸ். அடுத்த தடவை பார்த்து திருப்பி இவர் விற்கிறாரு. திருப்பி விற்கும் போது லாஸ் தான் விற்கிறாரு, 30 ரூபாய்க்கு விற்கிறது. அப்போ 50 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது திருப்பி செகண்ட் டைமு இவருக்கு லாஸ் தான் கிடைக்குது. அப்போ எவ்வளோங்க? 2,500 இன்ட்டு 30. ஸோ 2,500 இன்ட்டு 30ன்னு பார்த்தா 75,000 மதிப்பு உள்ளது. ஆனால் வாங்கினது எவ்வளோ? 2,500 இன்ட்டு 80. ஸோ 2 லட்சம் ரூபாய். அப்போ அதுலேயும் அவருக்கு 1,25,000 நட்டம். ஆனால் இது வந்து 3,000 போனஸ் தான் கிடைக்குது. வகுத்தல் 1,25,000 வகுத்து 3,000 போட்டால் அவருக்கு 41 ரூபா 67 பைசா கிடைக்குது. இன்னும் 79 ரூபா அப்படி பண்ணாலும் மொத்தமாக அவருக்கு லாஸ். இந்த லாஸை நீங்கள் எப்பெல்லாம் போனஸ் ஷேர்ஸ் விற்கணும் அப்பெல்லாம் கிடைச்சுன்னா அப்போ போனஸ் ஷேர்ஸ் ஒரு 3,000 விற்கிறாரு, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுல் லாஸை ஒரு கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் கூட்டி பார்த்தீங்கன்னா 1,02,510 ப்ளஸ் அவருக்கு போனஸ் எவ்வளோ வந்துருக்குது, அதில் ஒரு லாஸ் 12,500. ஸோ நீங்கள் கொடுத்தது 1,02,510 12,500. ஸோ
11,1010 லாஸு அப்படின்றது இதோடைய விஷயம். இதுதான் அவங்க புக்லேயும் போட்டுக்கிறாங்க. ஸோ புக்கில் போட்ட மாதிரி நம்ம போடல. ஸோ நம்ம வந்து கான்செப்டுவலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போட போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த செக்ஷன்ஸ் தெரியும். போனஸ் ஸ்டெப்பிங் இஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். பட் கொஞ்சம் தியரி நம்ம படிச்சுட்டு தான் நமக்கு சம்முக்குள்ளே போக முடியும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 95 சிஎம்ஏ புக்கில் இருக்கக்கூடிய சம்மை நம்ம போட்டாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 95. இது இல்லஸ்ட்ரேஷன் 95. தேங்க்யூ.